நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு கால்ஸ் இன் அட்வான்ஸ். சரியா, கால்ஸ் இன் அட்வான்ஸ்னாக்கா அழைப்பு முன்பணம் அப்படிங்கிறாங்க. அழைப்பு முன்பணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு த எக்ஸஸ் அமௌண்ட் பெய்டு ஓவர் த கால்ட் அப் வேல்யூ ஆஃப் த ஷேர் இஸ் நோன் ஆஸ் என்னது கால்ஸ் இன் அட்வான்ஸ். It is the excess money paid on application or allotment or calls. Such excess amount can be returned or adjusted towards future payment. சரியா, if the company decide to adjust such amount towards சரியா towards in advance account அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா அழைப்பு முன்பணம் பங்கின் அழைக்கப்பட்ட மதிப்பை விட அதிகமாக பெறப்பட்ட தொகை அழைப்பு முன்பணம் எனப்படும். சரியா, அழைப்பின் பங்கின் அழைக்கப்பட்ட அந்த ஷேர்ஸோட மதிப்போட நம்ம வந்து கேட்ட அமௌண்ட்டோட என்ன பண்ணுது அதிகமாக கொடுத்தாக்கா அதிகமாக பெறப்பட்ட தொகை அழைப்பு முன்பணம் எனப்படும். இது பங்கு விண்ணப்பம் அல்லது பங்கு ஒதுக்கீடு அல்லது பங்கு அழைப்பு கணக்கில் அதிகமாக பெறப்பட்ட தொகையாகும். எதில் எக்ஸஸாக வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று அப்ளிகேஷன் இல்லாட்டி என்னது அலாட்மெண்ட்டு, அப்படி இல்லைன்னா என்னது கால்ஸ். சரியா, கால்ஸ் ஆஃப் ஷேர்ஸ். சரியா, அதில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி அவ்வாறு அதிகமாக பெறப்பட்ட தொகை திருப்பி அளிக்க வேண்டும் அல்லது எதிர்காலத்தில் செலுத்த வேண்டிய தொழில் சரிக்கட்ட வேண்டும். அப்படி எக்ஸஸாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அமௌண்ட்டு வாங்கியிருந்தாக்கா அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா அது அட்ஜஸ்ட் பண்ணணும். அவ்வாறு எதிர்காலத்தில் செலுத்த வேண்டிய தொகைகளில் சரிக்கட்ட தீர்மானித்தல் அந்த அதிகமாக பெறப்பட்ட தொகை அழைப்பு முன்பணம் என்று தனி கணக்கில் மாற்றலாம் அப்படிங்கிறாங்க. சரியா, அவ்வாறு எதிர்காலத்தில் செலுத்த வேண்டிய தொகைகளில் சரிக்கட்ட தீர்மானித்தல் அப்படிங்கிறாங்க. ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் அந்த அமௌண்ட் பே பண்ணியிருந்தா அதில் என்ன பண்ணுறோம் ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருந்தால் அந்த அதிகமாக பெறப்பட்ட தொகையை அழைப்பு முன்பணம் என்ற தனி கணக்கிற்கு மாற்றலாம். சரியா, அதை என்ன பண்ணிடலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு செப்பரேட்டாக என்ன பண்ணிடலாம் அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணிடலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி என்ன பண்ணலாம் செப்பரேட்டு அக்கௌண்ட்ஸ் கால்ஸ் இன் அட்வான்ஸ் அதுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு அக்கௌண்ட் என்ன பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணிடலாம். அதேமாரி கால்ஸ் இன் அட்வான்ஸ் டஸ் நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் த கம்பெனி ஷேர் கேபிட்டல் அண்ட் நோ டிவிடெண்ட். சரி, அண்ட் நோ டிவிடெண்ட் இஸ் பேயபிள். சரியா, பேயபிள் and such amount in the balance sheet it should be show under current liabilities. சரி, அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கனாக்கா அழைப்பு முன்பணம் நிறுவனத்தின் பங்கு முதலில் ஒரு பகுதி அல்ல மற்றும் அதற்கு பங்காதாயம் எதுவும் செலுத்த வேண்டியதில்லை. சரி, அதை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கால்ஸ் இன் அட்வான்ஸுக்குன்னு சொல்லி இந்த பங்குகளை ஒரு பகுதி இல்லைன்னா பங்காதாயம் டிவிடெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி எதுவுமே கிடையாது. சரி, அதேமாதிரி கரண்ட்டு இருப்புநிலை இல்லை குறிப்பில் இதர நடப்பொறுப்புகளில் இது காட்டப்படும். அதுமாரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பேலன்ஸ் ஷீட்டில் அதர் கரண்ட் லைபிலிட்டியில் என்ன பண்ணிக்குவாங்க அதை காட்டிக்குவாங்க. கரண்ட் லைபிலிட்டி கீழே காட்டுவாங்க, நடப்பொறுப்புகளின் கீழ் காட்டப்படும். அதே நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் ஆஸ்பர் செக்ஷன் 50 ஆஸ்பர் செக்ஷன் ஆஃப் 50 ஆஃப் இந்தியா கம்பெனிஸ் ஆக்ட் 2013 த கம்பெனி கேன் அக்செப்ட் கால்ஸ் இன் அட்வான்ஸ். சரியா, கால்ஸ் இன் அட்வான்ஸு only if it is authorized by its articles of association as per table F of the Indian Companies Act 2013. Interest may be paid calls in advance if articles of association. சரி, association so provide நாட் எக்ஸிடிங் 12% per annum அப்படிங்கிறாங்க. இந்திய நிர்ம சட்டம் 2013 பிரிவு 50 படி நிர்ம செயல்முறை விதிகள் அதிகாரமளித்தால் மட்டுமே அழைப்பு முன்பணம் இது ஏற்றுக்கொள்ளப்படும். சரியா, கம்பெனி ஆக்ட் 2013 செக்ஷன் 50 பிரகாரம் ஆர்டிகல்ஸ் அசோசியேஷனில் ஆத்தரைஸ்டு அதிகாரம் கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நம்ம கால்ஸ் இன் அட்வான்ஸ் ஏற்றுக்க முடியும். இந்த நிர்ம சட்டம் 2013 அட்டவணை எஃப்பின் படி நிர்ம செயல்முறை விதிகளில் கூறி உள்ளவாறு அழைப்பு முன்பணத்தை வட்டியாக ஆண்டுக்கு
12% மிகாமல் செலுத்த வேண்டும். சரியா? அப்போ கம்பெனி ஆக்ட் 2013 டேபிள் எஃப்ல வந்து கொடுத்துருக்க மாதிரி கால்ஸ் இன் அட்வான்ஸ் என்ன பண்ணணும், 12% என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பே வந்து பண்ணணுங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் டுட்டோரியல் வந்து எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி அண்ட் அலாட்மெண்ட் ஷேர் ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் அலாட்மெண்ட் மணி should be transferred to calls in advance account. அதை ஒதுக்கீடு செய்யப்பட்ட பங்குகள் மீது கூடுதலாக பெறப்பட்ட விண்ணப்பத் தொகை ஒதுக்கீடு பணத்தில் சரி கட்டிய பிறகு அதிகமாக உள்ள தொகை அழைப்பு முன்பணக்கிற்கு மாற்றப்பட வேண்டும். ஒதுக்கீடு செய்யப்பட்ட பங்குகள் மீது கூடுதலாக பெறப்பட்ட விண்ணப்பத் தொகை. சரியா? நம்ம இதை அலாட் பண்ணியிருக்கோம். அலாட் பண்ண ஷேருக்கு என்ன பண்ண அப்ளிகேஷன் அமௌண்ட்டை எக்ஸஸ் அதிகமாக வந்து வாங்கிட்டோம். சரியா? ஒதுக்கீட்டு பணத்தில் சரி கட்டப்பட்ட பிறகு அது அலாட்மெண்ட்டில் வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ண அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா மீதமுள்ள தொகை வந்து அதிகமான உள்ள தொகை வந்து அழைப்பு முன்பண கணக்கு மாற்றப்பட வேண்டும். சரியா? கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும். ஜேர்னல் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஃபார் மணி ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஆன் அலாட்மெண்ட்டு அண்டு கால்ஸ் அப்படிங்கிறாங்க. சரியா? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு என் அக்கௌண்ட்டு கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட்டு ஃபார் அட்ஜஸ்டிங் டுவர்ட்ஸ் கால்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தாங்க. கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட்டு கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு என் அக்கௌண்ட்டு சேர் கால்ஸ் அக்கௌண்ட்டு. சரி, இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரி. சரியாப்பா? இது வரைக்கும் நடத்தின வரைக்கும் படித்து வந்து பாருங்கப்பா. எதாவது டவுட் இருந்தாக்கா ஃபோன் பண்ணி கேளுங்க. அதேமாதிரி புக் பேக்கில் இந்த மாடல்லேருந்து சம்மனுக்கு ஜேர்னல் என்ட்ரி படித்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து கரெக்டாக வந்து சம் வந்து கால்குலேட் வந்து போட்டுட்டு ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்னா அதேமாதிரி அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன, கால்ஸ் இன் அட்வான்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து சம் வந்து போட முடியும். புக் பேக்கில் இருக்க சம் போட்டு பாருங்கள். எதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. தேங்க்யூம்மா.